பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. சரி, அப்போ இது மெக்கானிக்ஸில் 2.2 விசை உந்தம் இதோட சம்மந்தப்பட்ட செக்ஷன். சரி, ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டம். சரியா? இந்த செக்ஷனில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னால் இது இந்த அபியாச செக்ஷன் அல்ல, இது இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். சரியா? இந்த டாக்டர் கேகே நகேஸ்வர புக்கில் இந்த உதாரணம்னு சொல்லி ஒரு போட்டிக்கிற இதெல்லாம் தானே, இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பொதுவாக இந்த கேள்விகளை செஞ்சால் அவங்களுக்கு அந்த தியரி நல்லா கிளியராக. சரி ரைட், அதுக்கான சில கேள்விகளை செலக்ட் பண்ணி செய்யும். ரைட், உதாரணம் 2.4 எக்ஸாம்பிள் 2.4. சரி, கேள்வியை சொல்கிறேன், அவதானிச்சுக்கல. घर्षणे रहित स्थिरस्थलයක් මත සරි රූපයේ දැක්වෙන ලෙස AB හසි ගණකාහ තුනක් ස්පර්ශ වෙනසේ තමයි ඇති. සරි අපේ மூணு boxes படத்தில் காட்டிக்கிறாங்க. ABC, இது M0, இது 2M0, இது 4M0. சரிதானே? A கணே மற்ற F பலயம், இதில் F ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுதுதான். பద్ధதி அக்கறை கண்ணா துவர்ணே கண்ணேக்கிறேன். சரி, F ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தால் இது ஆக்சலரேஷன் எவ்வளோ வேண்டது பெஸ்ட். ரைட், එනයින් A මගින් B මත ඇති කරන බලයත් B මගින් C මත ඇති කරන බලයත් ගණනය කරන්න. A මගින් B මත B சரி, எப்படி சொல்றேன்னா A மகின் B மත அப்படினால் B இன் மீது A இனால். ரைட், on the B by A. ரைட், on B by A. சரிதானே? அந்த ஃபோர்ஸும் B மகின் C B மகின் C வலட்ட ඇති කරන බලය. இந்த ஃபோர்ஸஸை ஃபைண்ட் பண்ண. சரியா? இப்போ இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அவன் நினச்சி பாருங்க. சரி, இப்போ இதை நான் ஒரு இப்படி சொல்லுவோம், AF on B by A. சரியா? இந்த ஃபோர்ஸை நான் F on C by B FCBன்னு போடுறோம். சரியா? இப்போ இது நாங்கள் இங்கே தள்ள போகக்குள்ள இந்த பாக்ஸால் இதுக்கு கொடுத்த ஃபோர்ஸ் தான் இது. சரி, அப்போ இந்த ஃபோர்ஸை இவர் கொடுக்க போகக்குள்ள இந்த ஆக்ஷனுக்கு இதால் ஒரு ரியாக்ஷன் உண்டு, இதில் மேலே கொடுக்கும். சரி, ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. இதால் கொடுத்த ஆக்ஷன் இது என்றால் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, FA by B. சரி ரைட், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், FB by C. சரியா? இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். சரி, இப்போ உங்கள்கிட்ட கேள்விகள் எப்படி கேட்பான் என்றால் சில கேள்விகள் வரும். ரைட், எப்படி கேட்பான் என்றால் ஃப்ரீ பாடி டயக்ராம், சுயாதீன விசை வரைபடம். சரி, ஃப்ரீ பாடி ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படி கேட்பேன். அப்போ அப்படி கேட்க போகல நீங்கள் என்ன செய்யணும்னா ஏட ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டால் ஏட மட்டும் வரைஞ்சி காட்டி ஏட மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் இயர் ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வி வரையவே சொல்லியிருந்தேன், வளமை MCQவில் வர. சரி, லாஸ்ட் இயர் 2020 ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வியில் சரிதானே அந்த
ஒரு மேசைக்கு மேலே ஒரு பொருள் வைக்கப்பட்டீங்கன்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய சுயாதீன விசைகள், பொருளில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குமே சரிதானே, அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நாங்கள் காட்டோம் ரைட். அப்போ இப்படி ஒரு ஆப்ஜெக்டை காட்டினா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஏட மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கையால் நேரடியாக கொடுத்த ஃபோர்ஸ் இருக்குது, எங்கேயும் ஓடி போகாது சரியோ. அதே மாதிரி இப்போ இந்த பாடியில் வந்து வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குது, எஃப்ஏபி இருக்குது, எஃபிஏ இருக்குது, எஃப்ஏபி தான் இருக்குது. அப்போ இந்த பாடியில் வந்து எஃப்ஏபி இருக்கு சரி. சரி பிஏ எடுப்போமே, பிஏ பிக்கு சொல்லுங்க பார்ப்போம், பிஏ மட்டும் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. இவருக்கு எஃப் இல்லை, அவருக்கு எஃப் கொடுக்கல, எஃப் வந்து இவர மேல கொடுக்குறாங்க சரி. இவர மேல தொழிற்படுற விஷயம் வந்து என்ன, எஃப் பிஏயும் இங்கால பக்கம் எஃப் பிசி, சி எடுங்க பார்ப்போம், சி எப்படி போகுது, எஃப் சிபி மட்டும் இருக்கு சரியா. இப்போ விஷயம் என்னென்றால் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரே ஃபோர்ஸாக நம்ம இது பண்ணி தள்ளிக்கிட்டு போகிறோம். இப்போ தள்ளிக்கிட்டு போகக்குள்ள ரைட், இது எல்லாமே சேர்ந்து தான் மூவ் ஆகி போகும். அப்போ ஒரு பொருள் மாதிரி அது இயங்க போகும், தனித்தனி பொருள் தான், ஆனால் ஒரு பொருள் மாதிரி இயங்க போகும் சரிதானே. இப்போ இந்த பொருளை நீங்கள் தள்ளிக்கிட்டு போகும்போது இவர் தனியாக வேறு வெலோசிட்டியோட போகல. அப்போ மீனிங் என்னென்றால் இவங்கெல்லாம் ஒரு பொடியோட ஒரே வெலோசிட்டி ஒரே ஆக்சலரேஷன் இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க சரியோ. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தனித்தனியாக இப்போ பாருங்க, இப்போ இவர் போகிற ஆக்சலரேஷனும் ஏ தான், அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட காண சொல்லி அந்த ஏ தான், இவர் போகிற ஆக்சலரேஷனும் ஏ தான், இவர் போகிற ஆக்சலரேஷனும் ஏ தான், எல்லாமே ஏயோட தான் போகுது சரியோ. ஆனால் இவரை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர மேலே தனியாக இருக்கிறது எஃப்சிபிங்கிற ஃபோர்ஸ். இந்த எஃப்சிபிங்கிற ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு இவர் ஏயோட போகணும், அதாவது அர்த்தம் சரி. இவர் வந்து ஏங்கிற எக்ஸலரேஷனோட இங்கால போகணும். இந்த எக்ஸலரேஷன் இவர் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளணும் என்றால் எஃபிசியில இருந்தும் எஃபிஏல இருந்தும் எடுத்துக்கொள்ளணும் சரி. அப்போ இந்த பொடியில வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு அக்சலரேட் பண்ணி போகுது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல எந்த ஃபோர்ஸ் பெருசாக்கணும்னு சொல்லுவாங்க, எஃபிஏ பெருசாக்கணுமே. இங்கே பெருசா இருந்தால் தான் கழிவட்டு ஒரு பேலன்ஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நமக்கு கிடைக்கும், அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ், அதை வச்சுக்கொண்டு இவர் அக்சலரேட் பண்ணணும். இப்போ இங்கே உள்ள வரையும் சொல்லுங்க, இந்த எஃப்ஐயும் இந்த எஃப்ஏபியையும் வச்சுக்கொண்டு இவர் அக்சலரேட் பண்ணுறார் சரி. அப்போ இவர் பெருசாகிக்கணும் இவர் சின்னதாகிக்கணும், கழிவட்டால் ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து வரப்போகுது சரியா. அப்போ இவர் தான் எக்ஸலரேட் பண்ணுறது சரி. இதுதான் வந்து ஃப்ரீயாக ஒரு பெரிய ஒரு பொடிக்குள்ளுக்கு அல்லது சேர்ந்து இயங்கக்கூடிய பொருளொன்றுக்குள்ளே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பார்க்குற நேரம் நமக்கு கிடைக்கிற வந்து அப்சர்வேஷன் அவ்வளோதான். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு வைங்களேன், பஸ்ஸில் வைத்துட்டு எப்போ போகல, பஸ்ஸுக்கு பிரேக் இக்குது, நமக்கு இழுத்து கட்டியாக வச்சுக்குது இல்லை. பஸ்ஸில் வந்து டிரைவர் வந்து அவனுக்கு நினச்ச மாதிரி அவன் பிரேக் அடிப்பான், அவனுக்கு எங்கெல்லாம் அடிக்கணும் போல இருக்குது அங்கெல்லாம் அடிப்பான் சரி. அங்கே பிரேக்குக்கு கேபிள் எடுத்து போட்டிக்கிற மாதிரி நமக்கும் கேபிள் எடுத்து போட்டிருந்தா பரவாயில்ல, அவன் அடிக்கிறனா நமக்கும் படுமா, நமக்கு படாது. அவன் பிரேக் அடிக்கிறனா என்ன செய்யறான், ஒரு வெலோசிட்டியோட பேசிட்டு இருக்குது வாகனம், பிரேக் அடிக்கிறான், பிரேக் அடித்த உடனே வந்து டயரில் இருக்கிற அந்த பிரேக் ஷூஸ் என்ன செய்யுது, டயரை பிடிக்குதுன்னு என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு எதிர் விசையோடு கொடுக்குது, அதில் இயக்கத்துக்கு அதில் மோஷனுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து அது கொடுக்குது. ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த டயர் வந்து இப்போ டீசலரேட் பண்ண தொடங்கும். அப்போ அந்த மோஷனும் என்ன செய்யும், டீசலரேட் ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோட ஏதோ ஒரு ஃபோர்ஸோட டீசலரேட் பண்ணி வெலோசிட்டியை ஜீரோவை கொண்டு வரும். அப்போ அந்த ஆப்ஜெக்டை வெலோசிட்டியை ஜீரோவை கொண்டு வரதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது ஒரு டீசலரேஷன் எடுத்துக்கொண்டு போகுது. இப்போ பஸ் என்ன டீசலரேஷன் எடுத்துக்கிட்டு போகுதோ நம்மளும் என்ன செய்யணும், அதே டீசலரேஷனை எடுத்துகிட்டு போகணும். என்ன அந்த டீசலரேஷன் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த டீசலரேஷனை எடுக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வேணும் சரியோ. பஸ்ஸுக்கு டயரை கிடைச்சப்ப நமக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வேணும். அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸை எடுத்துக்கொள்றதுக்கு என்ன செய்வோம், நான் உட்கார்ந்து இருந்தா முன்னுக்கு சீட்டில் தள்ளி எடுத்துக்கொள்வோம், நின்று கொண்டு இருந்தா வந்து முனையிலுக்கு இருக்கிற கம்பியை பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். இது ரெண்டுமே மாட்டுப்படலைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நசிச்சாவது அப்படித்தானே உள்ள, பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி நசிச்சாவது எடுத்துக்கொள்றது. பக்கத்தில் மனுஷனும் இல்லை, சீட்டும் இல்லை, மேலுக்கு கம்பியும் இல்லைண்டா, குறைஞ்சது விண்ஸ்கிரீனில் வைத்து முட்டுப்பட்டு அப்பி கொண்டாவது எடுத்துக்கொள்ளும் சரி. அல்லாஹ் பாதுகாக்க நம்ம நாட்டில் எந்த பஸ்லையும்
விண்ட் ஸ்க்ரீனும் இல்லாமல் இல்லை. குறைஞ்சது அங்கேயாவது வெதி நிற்பீங்க. சரியா? பக்கத்தில் இங்கே நிற்காட்டியும் அங்கேயாவது வெதி நிற்போம். நம்ம நாட்டில் சில பஸ்ஸுகள் என்ன செய்வாங்கன்னா, நார்மலாக பஸ்ஸுகளை பாருங்க, பஸ்ஸோட சீட்டுக்கு ஒரு குஷன் கவர் அடிச்சுப்போம். சரி, அந்த குஷன் கவரை நார்மலாகவே எப்படி செய்கிறான்னு சொன்னால் அந்த இது போட்டு தான் செய்வாங்க. கொஞ்சம் இந்த ஒட்டுப்படுற மாதிரியான சர்ஃபேஸ் ரெக்ஸின் போட்டு தான் செய்வாங்க. ரெக்ஸின் போடுவாங்க, அது போட்டு தான் செய்வாங்க. அப்போ அது கொஞ்சம் கிரிப் எடுக்கும். ஒரு ஃபிக்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு கிரிப் ஒன்று இருக்கும். சரிதானே? அப்போ நாங்கள் அங்கே பிரேக் அடிக்க போகல, நமக்கு அங்கே பிடிக்கலாமல் போனாலும் என்ன செய்யும், நம்ம உட்கார்ந்துக்கிற இடத்துல அது ஒரு கிரிப் ஒன்று கொடுத்து, அப்போ முன்னுக்கு நீங்கள் முன்னுக்காக தானே போக போகிறீங்க, முன்னுக்காக போகக்குள்ள உங்களுக்கு பின்னுக்கு அது கொடுக்கும் ஃபோர்ஸ். நமக்கு எங்கே தேவை, டிசல்ரேட் பண்ணி நிற்கிறதுக்கு உங்களுக்கு எங்களை பக்கம் ஃபோர்ஸ் தேவை, போகிற திசையிலையா எதிர்த்து செய்யலையா, எதிர்த்து செய்யல. அப்போ முன்னுக்கு கொடுத்து அதை பின்னுக்கு எடுத்துக்கும், சீட்டே தரும். இவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த சீட்டுக்கு போட்டிக்கிற சீட் கவரை கூட கழட்ட மாட்டானு வருஷக்கணக்கு. பஸ்ஸுகளில் பாருங்க, அந்த சீட் கவருக்கு மேலே ஏறி உட்கார்ந்தா அடிக்கிற பிரேக்குக்கெல்லாம் ஒவ்வொரு தரம் முன்னால பேத்து வரும். ஏன்? ரைட்? சரி, அந்த பொலித்தீன் அந்த கிரிப்பை கொடுக்காது, அது அதுக்கு மேலால வலிக்கிட்டு இருக்கும் அந்த சீட்டுக்கு மேலே. நம்ம முன்னால போகிறதும் பின்னால வாரதும், முன்னால போகிறதும் பின்னால வாரதும். சரி, மடியில் ஒரு புள்ளையை மேலே உட்கார வச்சு அவ்வளோதான். சில டைம் மடியில் ஒரு புள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பயணம் போனோம்னு சொல்லிச்சுன்னா அவன் அடிக்கிற பிரேக்குக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் முன்னால் பேத்து நிற்க வேண்டியது. ஏன்னா நமக்கு புள்ளை பிடிச்சி கொள்றது ஒரு இடம் மிக்காது, குறைஞ்ச அது வழுவுதுன்னு முன்னாலே அது பிடிக்கலாமே, முன்னால் அதை பிடிக்கிறத புள்ளைய பிடிக்கிறது. விளங்கின? சரி, இப்படியெல்லாம் வரும். பஸ்ஸில் போகலாம் பார்க்கணும். விளங்கின? இது போகிற வழி உழப்பெல்லாம் பார்க்கணும். சரியா? ஏன் வழி விழுந்தன்னு யோசிக்கணும். உளுந்துட்டு எழும்புறதுக்கு முன்னால சரி நான் ஏன் உளுந்தனுங்கிற முடிவோட தான் எழும்புனாடி எழும்பப்படாது. இப்படியே அந்த இடத்துல உட்காந்துடும். உமா எழுப்பினாலும் இல்லை, நம்ம ஏன் விழுந்தான்னு கண்டுபிடிச்சிட்டு எழும்புறேன்னு இருக்கு. சரியா? சரி மேம், இப்போ ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஃபோர்ஸை கொடுத்து இதோட ஆக்சலரேட் பண்ணி, ரைட்? இப்போ இண்டிவிஜுவல் பாடி என்றால் என்னன்றது உங்களுக்கு விளங்கும். ஒரு சேர்ந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் பாடியில் போகக்கூடிய இண்டிவிஜுவல் பாடின்னு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இதில் சும்மா சிம்பிளாக இதை மட்டும் விளங்கிக்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஆக்சலரேஷனை ஃபைண்ட் பண்ண. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ் எது? இது. சரிதானே? இது தெரியுமா? தெரியும். இது தெரியுமா? தெரியும். இது தெரியுமா? இது தெரியுமா? ஒன்றும் தெரியும். சரி, அப்போ தெரிஞ்ச ஃபோர்ஸ் இதுன்றதுனால இவரை மட்டும் நாங்கள் கற்பனை பண்ணணும். இந்த இவரை மட்டும் கொடுத்து இந்த இவ்வளோ பேரையும் நாங்கள் தள்ளுறோம். அது உண்மை தானே? தனித்தனி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இது இவ்வளோ பேரையும் இப்போ தள்ளுது. அப்போ அந்த ஒரு ஃபோர்ஸ் இவ்வளோ பேரையும் தள்ள போகல, என்ன அக்சலரேஷன் வரும் உள்ளது தான் கேள்வி. சரியா? அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m into a ரிசல்டன் ஃபோர்ஸ் F. ஏன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க ஒப்பமான தளம் என்னது, ஸ்மூத் சர்ஃபேஸ். சரிதானே? அப்போ எஃப்ங்கிறது நாங்கள் கொடுத்த விசை, ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றதுனால ஃப்ரிக்ஷன் போசிக்க போகிறோம்ல. சரி, F is equal to m எவ்வளவு? 4 2 சாரி 4m0 2m0 m0 எல்லாம் சேர்த்தா 7m0, ரைட்? இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு F over 7m0 என்று வரும். இதான் நான் நம்மள்ட்ட எதிர்பார்த்த ஆக்சலரேஷன். அடுத்த காலம் என்ன? A මගින් B මත ඇති කරන බලයත් B මගින් C මත ඇති කරන බලයත් සොයන්න. அப்ப இப்போ என்ன, இந்த ஆக்சலரேஷன் எல்லாமே அந்த F over 7m0 எல்லா ஆக்சலரேஷன். இப்போ தனித்தனியாக இவங்க எல்லாரும் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்கன்றத பார்ப்போம். இவர் எடுங்க ஃபர்ஸ்ட். இவர் இந்த ஆக்சலரேஷன் எப்படி தனியாக கெயின் பண்ணாரு? இந்த F minus FAB. அப்ப F minus FAB வச்சுக்கொண்டு இவர் m0 எவ்வளவு m0 4m0ங்கிற பாரத்தை இழுத்துக்கொண்டு சரி F over 7m0ங்கிற ஆக்சலரேஷனோட மூவ் ஆகிட்டு இருக்குது. சரியா? ரைட். இப்போ இவரை m0 போயிட்டுன்னு சொன்னால் 4F over 7m0. இந்த இது அங்கால போய் அது இங்கால வந்துச்சுன்னு சொன்னால் FABக்கு என்ன ஆன்சர் வரும்? 3F over 7 என்று வரும். இதுதானே? 4F over 7 7F over 7 7F over 7 3F over 7. சரியான? அப்போ FABங்கிறது இந்த பெருமான். அவன் FAB உங்கள்கிட்ட கேட்கலாம், கேட்டு இதே
FBCயை கேட்டேன், சாரி இதை கேட்டேன், FBA கேட்டேன். சரியோ, FBAயோட வேல்யூ என்ன? இந்த ஆக்ஷனுக்கு தான் இந்த ரியாக்ஷன் கிடைச்சிச்சு. சரி, அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ஆக்ஷன் ஈக்குவலாக இருக்கு. அப்போ இதில் ஆன்சரும் என்ன? இதே ஆன்சர். சரியா? அடுத்தது இவரையும் வச்சுக்கொண்டு இவரை ஆக்சலரேட் பண்ணலாம். அதை வச்சுக்கொண்டு இவரை ஃபைண்ட் பண்ணலாம். இவர வேல்யூ என்ன? FBA minus FBC என்கிற ரிசல்டன் ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு தான் 2m நோடுங்கிற பாரம் F/7m நோடுங்கிற ஆக்சலரேஷனோட போயிட்டு. அப்போ இந்த m நோடும் போச்சுன்னு சொன்னால் 2F/7 என்றால் FBA தான் எங்களுக்கு தேவை. சாரி BC சமன் இவர் எங்கால போய் இவங்களை வந்தால் இவர் வருமானம் 3F/7, அது 2F/7, F/7 என்று வரும். சரியா? இந்த BCயோட வேல்யூ வந்து F/7 என்றால் இவருக்கு ஈக்குவல் தான் இவர். கேட்ட கேள்வி இது. சரி, அப்போ இதோட வேல்யூ என்ன? F/7. அடுத்த கேள்வி, 5 மீட்டர் උසති පොල් ගසකින් ස්කන්ධය 500 ග්‍රෑම් පොල් ගෙඩියක් ගිලිහි වැටේ. ගිලිහි වැටෙන්න තවරි උළුවරද? කලඬු උළුව. சரி, පොළව තුල 25 சென்டிமீட்டர் දුරක් ගමන් කරයි නම් පොළවේ නැති කරන ප්‍රතිරෝධී බලය ගණනය කරන්න. ஒரு தென்னை மரத்தில் ஒரு தேங்காய், இந்த பாரம் வந்து 500 கிராம்ஸ். கீழே உழுவு, நிலத்தில் உளுந்து 25 சென்டிமீட்டர்ஸ். 25 சென்டிமீட்டர்ஸ் 25 சென்டிமீட்டர்ஸ் ஒரு உழுவு போகிறது. இந்த ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ் ஹைட். சரிதானே? இப்போ இது உள்ளுக்கு போகிறேன்னு சொன்னால் இதில் எவ்வளவோ பிரதிரோதி என்ன எதிர்விசை, சரி, opposing ஃபோர்ஸ். இந்த மண்ணால் ஒரு எதிர்விசை ஒன்றைக்குமே ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டு. ஃப்ரிக்ஷன் உண்டு. நீங்கள் ஃப்ரிக்ஷன் என்ற வார்த்தையை சொன்னோடனே உராய்வுண்டு எடுத்துறாங்க. உராய்வுண்ட உலகத்தில் நிறைய வகையான உராய்வு இருக்குது. சரியோ? சரி, நீங்கள் அந்த உராய்வு விசையில் நீங்கள் படிக்கிற ஒரு சாமானுக்கு ஒரு மேசைக்கு மேலே பொருளை வச்சு இழுக்கிற அந்த கதையை போய்க்கிறாங்க. சரி, ரைட். ஒரு உராய்வு விசை அது அந்த உறைஞ்சிக்கிட்டு போனால் உராய்வு விசை. சரியோ? இப்போ காற்றில் ஒரு பொருள் உழுகிற நேரத்தில் வந்து காற்றை உறைஞ்சிக்கிட்டு தான் வருது. சரி, அது 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 அந்த பொருள் ஃபீல் பண்ணும். நீங்கள் ஃபீல் பண்ணாட்டியும் அந்த பொருள் ஃபீல் பண்ணும். சீரியஸ். அந்த பொருள்கிட்ட போய் கேட்டால் சொல்லாதே, உங்களுக்கு உண்மையாக ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு உயரத்துலேருந்து பாயும். நல்ல உயரம் உண்டாயிருந்தா இன்னும் நல்லா ஃபீல் பண்ணு. சரி, ஒரு 3-4 மாடிக்கு மேலே இருந்து பாஞ்சிங்கண்டா நல்லா ஃபீல் பண்ணலாம். உடம்புல அப்படி ஒரு ராசிக்கிட்டு போகிறது. சரி, என்ன சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரியா? ரைட். ஒரு உராய்வு விஷயம் இருக்கும், அதாவது காத்தால் உள்ள உராய்வு விஷயம். ரைட். அதுக்கு சொல்கிறது வந்து இந்த ஏர் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ரைட். அந்த மாதிரி நிலத்துக்குள்ளே போகிற நேரத்தில் ஒரு எதிர் விசை ஒன்று இருக்கும். ரைட். இந்த எதிர்விசைகள் சம்பந்தமாக 2016 நினைக்கிறேன் எஸ்ஏல முதலாவது கேள்வி ஃபைல் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து ஃபைல் அடிக்கிறது. ஃபைல் தெரிஞ்ச இந்த பெரிய பில்டிங்குகள் அடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இரும்பு பாலங்களை கொண்டு வைத்து அடிப்பாங்க. நிலத்துக்கு கீழே அடித்து வச்சு அதுக்கு மேலே தான் கட்டுறோம். நாங்கள் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி அது இரும்பை கொண்டு வைத்து நிலத்தில் அடித்து போடுறதா கட்டுற மேலே. சரிதானே? அப்படி கட்டினாக்க வந்து அந்த அதான் அதில் ஃபவுண்டேஷன். அதை வந்து இரும்பு பாலத்தை கொண்டு வைத்து இப்படி வைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அதை கொண்டு போய் வச்சு அதுக்கு மேலே அந்த பைல் இது பண்ணுற ஒரு டிரைவர் உண்டு, பைலை ட்ரைவ் பண்ணுற ஒரு மிஷின் உண்டு. அதாவது அடிக்கும் டங்குன்னு அடித்து ஒவ்வொன்று கொஞ்சமாக இறக்கு சுற்றி அதில் அடிக்கிற மாதிரி அடித்து இறக்கணும். இறக்கி உள்ளுக்கு வச்சா கல் அதுக்கப்புறம் நல்லா கட்டலாம். ஒரு 20-30 மாடி கட்டலாம். இப்படி கட்டுறோம். சரிதானே? 25 சென்டிமீட்டர் அதை அடிக்கிற நேரத்தில் அதில் அந்த மேற்பரப்பு இருக்குதானே, அந்த பைலில் அந்த உள்ளுக்கு போகிற அந்த பைல் இருக்குது, அந்த பைலில் அந்த சர்ஃபேஸால் வர அந்த ஒப்போசிங் ஃபோர்ஸில் ஒரு கன்செப்ட் வந்து அதில் பேசுகிறேன். அதுக்கு ஈக்குவேஷன் எல்லாம் தேவையில்லை. அதில் நிறைய படிப்பு இருக்குது. அது சம்மந்தமாக படிக்கிறதுக்கே படிப்பு இருக்குது. அது சம்மந்தமாக ஈக்குவேஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சிலபஸில் இல்லை.
ஆனால் அவன் என்ன செஞ்சிருந்தான்னா அந்த ஈக்குவேஷனை சிலபஸில் இல்லாத அந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு தந்து சரி அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற என்னென்ன குவான்டிட்டிஸாக அதில் பற்றி உங்களுக்கு தெரியும் பரப்பளவு சரிதானே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ரைட் அப்போ தெரிஞ்ச விஷயங்கள் உள்ள அந்த ஈக்குவேஷனை போட்டு காட்டி அவன் சொன்னான் இதில் பிரதிட்டு இந்த விசேட பெருமானத்தை நீங்கள் எடுத்து அங்கலகளில் கொண்டு வைத்து சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் எடுங்க சரி அப்படி வருங்கள் உங்களுக்கு வாழ்நாளில் கண்டில்லாத ஒரு ஈக்குவேஷனை தந்து போட்டு கேட்பேன் ஆனால் துவா செஞ்சுக்கோங்க அப்படி ஒரு கேள்வி வரணும் விளையின ஏன்னா உங்களுக்கு தந்திக்கிற நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிற ஈக்குவேஷன் தான் நமக்கு ஞாபகம் இல்லை அதான் டக்குன்னு மறக்குது அவனா ஒரு ஈக்குவேஷனை தந்து இதில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் எடுன்னு சொன்ன லேஸ் தானே உள்ள அங்கனக்கே பார்த்து எழுதுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம இது பாடமாக்கிட்டே போகணும் இப்படியே ஈக்குவேஷன் அவனா தந்து போட்டு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு லேஸ் எடுத்து பாடமாக்குவாங்க அது லேசாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு கஷ்டமாக கேட்கல உங்களுக்கு அறிமுகமான விஷயத்தை வேண்டிய அளவு கஷ்டப்படுத்தி கேட்கணும் இதான எக்ஸாம்பிள் கான்செப்ட் மறந்துடாது சரி அப்போ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை அவன் தாரான்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க நல்ல தாரது நல்ல அதான் நல்ல சரி இப்போ நான் ஓலவெல்லாக்களுக்கு ஒரு கேள்வி செய்ய போகல கூட சரி பழைய கேள்வி ஒன்று இல்லை ஓலவெல்ல அப்போ தான் அந்த கேள்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அதால் அவன் என்ன செஞ்சுக்கிறான்னா ஏபி கூட்டுற ஷுவரை கன்ஃபார்மாக ஏயும் பியும் சரி ஏயும் பியும் நீங்கள் சரி கண்டதுக்கு பிறகு சிக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி ஆன்சரை கொடுத்து போட்டு சி ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மயக்கமான ஒரு இது போட்டுருது 2007 ஓலெவல் சரி இப்போ நீங்கள் அது நீங்கள் போனாலும் படித்தது இப்போ வட்ட இயக்கம் படிக்க போகக்குள்ள இந்த வட்ட இயக்கத்தில் என்னது இந்த வேகத்திர பருமன் மேக்னிடியூட் ஆஃப் த வெலோசிட்டி சரி மாறலன்னு சொன்னாலும் வெலோசிட்டி சேஞ்ச் நடக்குது அந்த இடத்துல ஏன் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது இந்த கதையை ஓலவெல்ல இருக்கு இந்த ஓலவல் செஞ்சாங்க தானே ஞாபகம் இல்லை தானே இப்படி ஒரு கேள்வி செஞ்சு சரி இதை சி ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுருக்கு அந்த சி ஸ்டேட்மெண்ட் வந்து தேவை இப்படி வரும் அதுக்கு பிறகு அது தியரியாக மாறும் சொல்லுங்க இதுக்கு பிறகு இது இதில் வரும்னு சொல்லி உங்களுக்கு தியரியாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு சரியா அதுக்கு பிறகு அந்த வருஷத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட அது சம்பந்தமாக கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்கள் இல்லை எங்களுக்கு சிலபஸ் இல்லைன்னு சொல்லல பாஸ்ட் பேப்பரில் இருந்து பாஸ்ட் பேப்பர் சேர்த்து தான் சிலபஸ் விளைந்த ரைட் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு இயற்கை அனர்த்தம் நடந்துச்சுன்னு வைங்களேன் அந்த அனர்த்தம் அது உங்களுக்கு தெரியாது நாங்கள் படிக்கலைன்னு சொல்லல அது சம்பந்தமான அறிவு வந்ததுக்கு பிறகு அது பேப்பர்லையோ சிலபஸ்லையோ கைட்லையோ எங்கேயாவது இடத்துல போட்டுட்டான்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு சிலபஸ் தான் சரி சுனாமி வேவ் எல்லாம் வந்து சுனாமி வரும் வரைக்கும் நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது சுனாமின்னா என்னண்டு சுனாமி வந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமாக கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சிலபஸ் மாதிரி இந்த பூகம்பத்திர வேவ்ஸ் அது எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க சரியா இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு அதெல்லாம் படிக்கிறது எப்போன்னு சொல்லி சொன்னால் ஒரு பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு பிறகு சிலபஸ் மாறினதுக்கு பரவாயில்ல பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு பிறகு பேப்பரில் ஒரு கொஸ்டினை போட்டான் அந்த கொஸ்டின் அவ்வளோ ஃபுல் விளக்கம் அவ்வளோக்கு அவனே வழங்கப்படுத்தி போட்டான் சரி இந்த வருஷம் ஞாபகம் இல்லை ஒரு கேள்வி அப்படியே வழங்கப்படுத்தி போட்டான் சரி வழங்கப்படுத்தி போட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அலைகள் அதிர்வுகள் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் அந்த தியரியை வச்சுக்கோன்னா ஆன்சர் எழுதணும் ஆன்சர் எழுதி முடிச்ச பிறகு அடுத்தடுத்த வருஷத்துல இருந்து அது அவங்களுக்கு சிலபஸ் மாறும் அப்படித்தான் ஏலவல்ல உலகத்தில் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் சரியா அதே மாதிரி அந்த 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 விஷயத்தில் படித்ததுக்கு பிறகு இதெல்லாம் வந்து அந்த அந்த கேள்வி வந்ததுக்கு பிறகு இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு புதுசாகிக்க இல்லை தியரியில் இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரவில்லை சார் மாதிரி சொல்லக்கூடாது சரியா ஒரு நிலத்துக்கு உள்ளுக்கு போகிற நேரத்தில் அது உறைஞ்சிக்கிட்டு தான் போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது உறைஞ்சிற விஷயம் வந்து இருக்கும் சரி ரைட் அப்போ இதில் ஒரு உறைஞ்சிற விஷயம் வந்து இருக்கு இப்போ இதில் தாக்குற விஷயங்களை பாருங்க இதில் வெயிட் இருக்கு இதில் உறைஞ்சிற விஷயம் மேலுக்கு இருக்கு நிலத்தை அடையிற நேரம் அதுக்கு ஒரு வெலோசிட்டி இருக்கு இது ஓய்வுக்கு வந்திருந்தால் வெலோசிட்டி 0 ஆகியிருக்கு அப்போ என்ன நடந்திருக்குது இந்த இடத்துல இருந்த வெலோசிட்டி இங்கே 0 ஆகிறதுக்கு காரணமாக இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகியிருக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்க போல இருக்கல நாங்கள் தான் யாரை வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம் சரி வழித்தடையை புறக்கணிக்கன்னு தானே சொல்கிறோம் அப்போ வழிங்கிற ஒரு ஆள் நம்ம கணக்கெடுக்கல அதால் இங்கே உழுவுற நேரத்தில் அதால் வேற வந்து எஃபெக்ட் வந்து நம்ம கணக்கெடுக்கல அப்போ அந்த சைடில் ஃபோர்ஸை பற்றி நம்ம பேசலை அவர் அப்படியே கீழே வரும் வரையில் எந்த ஒரு ஒப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கிற இதுக்கு பிறகு தான் ஒப்போசிங் ஃபோர்ஸ் இருந்து இதுலேயே ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளணுமா இந்த ஒப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கு தானே சொயிலால் கொடுக்குற ஒப்போசிங் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த முழு என்டையர் ஜேர்னிக்கும் வந்து
எப்படி இருக்கணும்னு சொன்னா ஈக்குவலா இருக்கும், மாறினாலும் குழப்பம். இப்போ இதுல நீங்க நியூட்டன் செகண்ட் லா எப்படி போடுவீங்க? F is equal to ma and எப்படி போடுவீங்க? W minus F is equal to m into a இப்படி தானே போட போறீங்க. சரி, இந்த W minus F, F தான் வந்து opposing force. சரி, இந்த W இருக்குதே, சாரி இந்த F இருக்குதே, இந்த opposing force F வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரே வேல்யூ எடுத்தால் தான் இந்த அக்சலரேஷனால இது ஓய்வுக்கு வந்து சொல்லி சொல்லுது. இதோட வேல்யூ தொடர்ந்து மாறிட்டு இருந்தா soil கண்டிஷனால 25 சென்டிமீட்டர் நூலத்துக்கு வந்து ஒரே மாதிரி soil இருக்கும்னு சொல்லல. 25 சென்டிமீட்டர் நீளம் மட்டும் எவ்வளவு மாறும்? இவ்வளவு இருக்குதானே, இவ்வளவு புதையுது உள்ளுக்கு. சரிதானே? அப்ப வந்து 25 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் உண்டு தானே, இதுல 25 எவ்வளவு வரத்தானே செய்யும்? இவ்வளவு வராது, சாரி இவ்வளவு வரத்தானே செய்யும். இவ்வளவு வர ரூலரே 30 தானே, அதோட போய் சின்ன இவ்வளவு வரத்தானே செய்யும். இவ்வளவுக்கு புதைஞ்சிருக்கு, இவ்வளவுக்கும் இருக்கிற soil வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாது. டிஃப்ரெண்டா இருக்கு. மேலு கொஞ்சம் soil ஹார்ட் இல்லாம சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் உள்ளுக்கு ஹார்டா இருந்திருக்கலாம். அப்ப அந்த அதால வர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருந்தீங்க? டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அப்ப அவங்க எப்பயுமே கேள்வி தயாரிக்க போல பாருங்க. இதுல இந்த நுழைஞ்ச உங்களுக்கு தேவையான பிறகு நாங்க கேள்வி தயாரிச்சு பழகும், கேள்விகள் நீங்களாக செஞ்சு பழகும். அப்ப செஞ்சு பழக போல இந்த மாதிரியான பாயிண்ட்கள் தேவைப்படும். சரி, இப்ப இந்த இடத்துல கேள்வியில கட்டாயம் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். என்ன? இந்த இடத்துல இருந்து இந்த ஓய்வுக்கு வரும் வரையில என்னது opposing force equal என கொள்க. சரி, opposing force வந்து சேஞ்ச் ஆகல என கொள்கன்னு தரணும். சரியா? அது क्वेश्चनல இருக்கணும், இல்லாட்டி क्वेश्चन பிழை. அவனோட பாஸ் பேப்பர் क्वेश्चन எல்லாம் இவ்வளவு நுணுக்கத்தையும் கவனிச்சு தான் செய்வாங்க. எல்லாமே இருக்கும், இந்த வேர்டு எல்லாமே இருக்கும். இல்லாம ஒரு இடத்துல மிஸ் ஆயினால் போலாம். சரியோ? அப்படி ஒரு கேள்வி போடலாம். அப்படிதான் ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு எல்லாரும் நொங்க எடுத்ததுக்கு போறதான் உங்களுக்கு கேள்வி வரும் ப்ரொஃபஸர் மாதிரி. அதில் எங்கெங்கெல்லாம் பிள்ளைக்கோ எல்லா கட்சிகளையும் அடைச்சி ஏழுமான அளவுக்கு நல்ல ஒரு கேள்வியை தான் கொண்டாந்து சேர்க்குது. சரி, ரைட். அப்போ இதை வச்சுக்கோ நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை? இவரை ஃபைன் பண்ணணும். இதான கேள்வி. இவரை ஃபைன் பண்ணோம்னா இது தேவை, இது தேவை, இது தேவை. எதாவது நீக்குதான் மாட்டேன். இவர் இருக்குது, இவர் இருக்குது, இவர் இல்லை. சரி, அப்போ இவர் தேவை. அப்போ இவரோட வேல்யூ என்ன? Find initial velocity, final velocity, distance. எல்லாத்தையும் வெட்டி கொண்டு காண்றதுக்கு v squared is equal to u squared plus 2as ல போடுங்க. v squared 0 squared u squared அதுவும் தெரியும், அதை ஃபைண்ட் பண்ணணும் இந்த உயரத்தை வச்சு. சரியா? s is equal to ut plus sorry v தேவை, v squared is equal to u squared plus 2as. v squared அதான் தேவை, u squared 0. ஈக்குவேஷனை கீழுக்கு யூஸ் பண்ணு. ப்ளஸ் 2 into a 10 s 5. அப்போ v is equal to 10 meter second minus 1. அப்போ இது 10 ஸ்கொயர். ரைட்? இது இந்த உள்ளுக்கு போகும்போது accelerate பண்ணல, decelerate பண்ணுது. அப்போ மைனஸ் 2 into deceleration into 25 into 10 to the power of minus 2 மீட்டருக்கு மாற்றோம். சரிதானே? அப்போ a சமன் இது 100, இது 50, இது 10 இங்கால போன. சரி, இது 2 மாறும் 200 வருது. 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரி, இப்போ இது வந்து w என்ன? மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் வெயிட். சரிதானே? 0.5 into 10 அப்போ 5. சிலது இந்த இடத்துல வச்சு தோது விளையாடிட்டீங்க. சிலது பார்த்தீங்க, இது 500ஓட சிலது ஜிஎம் மல்டிப்ளை பண்ணியே போட்டுரும் 5000. சரிதானே? ஒரு தேங்காய் 5000 நியூட்டன் எப்படி இருக்கும் தேங்காய்? அது 500 கிலோ. சரி, அப்போ 0.5 இதை 10ஆல பெருக்கிறதுக்கு சிலது தலைமாறிட்டு இந்த 5 போடுற தலைமா சில நேரங்கள். ரைட்? அது 5 போடாமல் 0.5 போட்டுக்கிட்டே சிரிச்சிட்டீங்க. சிலது சிலதில் 50 போட்டுட்டு பார்த்து சிரிச்சிட்டீங்க. சரி, 5 f is minus f தான் question. It is equal to m 0.5 into acceleration 200. இந்த திசைன்னு எடுப்போமே, இந்த திசையில் இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதெல்லாம் ப்ளஸ். ரைட்? இதெல்லாம் அந்த திசையிலுக்கு அதெல்லாம் ப்ளஸ், அதுக்கு எது திசையிலுக்கெல்லாம் மைனஸ்.
சரிதானே? மிச்சம் யோசிக்க தேவை. இந்த திசையில் இது இருக்குதா ப்ளஸ், இது இருக்குதா எது திசையில் இருக்குது எது திசையில், அப்போ மைனஸ், அது மைனஸ் சரிதானே? சரி, இது எது திசையில் டிசலரேஷன், சரி மைனஸ், ரைட். அப்போ ஆன்சர் F is equal to 105 மீட்டர். அடுத்த கேள்வி எக்ஸாம்பிள் 2.6, ரைட். இந்த கேள்வி ஒரு லிஃப்டோட சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? இந்த கேள்வியை கொஞ்சம் சரியா விளங்கிக்கும், இந்த கான்செப்ட் சரியா விளங்கிக்கும், ரைட். லிஃப்டோன்னு என்ன செய்தாமண்டா தபாயத்து துணு தராதியா, ரைட். මත ස්කන්ධ 20 කිලෝග්‍රෑම් වන පෙට්ටියක් ඇත. දුනු උණ්ඩල් ස්ප්‍රිං. சரியா? ස්ප්‍රිං ස්කේල් on. சரியா? පෙට්ටියක් ඇත, right. පහත දැක්වෙන එක් අවස්ථාවේදී දුනු තරාදියේ පාදාංකය ගණනය කරන්න. சரியா? ஒரு லிஃப்ட் இருக்குதா, இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு தராசு இருக்குது, இதுல ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸோட பாரம் 20 கிலோஸ், ரைட். லிஃப்ட் வந்து மேலுக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஓட போகும்போது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஓட போகும்போது, ரைட், இந்த இதுல வாசிப்பு என்ன ரீடிங் கேட்கணும். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல ரீடிங், செகண்ட் சிச்சுவேஷன் கீழுக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அக்சலரேஷனோட போகும்போது, இல்ல சாரி, மேலுக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 டீசலரேஷனோட போகும்போது, மூணாவது மேலுக்கு 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ங்கிற மாறாவகத்தோடு போகும்போது, இந்த மூணு சிச்சுவேஷன்லையும் வந்து என்ன நடக்கும்னு கட்டிக்கலாம். சரியா? லிஃப்ட்ல பேத்திக்க ஷுவரா பேத்திக்க, லிஃப்ட்ல போகாத திரும்பி எல்லாரும் லிஃப்ட்ல போய் லிஃப்ட்ல விளையாடினாங்களுக்கு ஜொலிச்சு கல்யாண வீடுகளுக்கு போனால், அதுவும் ஹாலில் கல்யாணங்கள் நடந்தால், சரி, அதில் உள்ள இன்ட்ரெஸ்டே வந்து அவங்களோட பாட்டில் திண்டுட்டு சின்ன வயசுல, இப்போ இல்லை, இப்போ எடுத்துக்கூடாது, சரி, ரைட். சின்ன வயசில் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஏறண்டா ஓடி போய் லிஃப்ட்டுக்குள்ளே, ஒரு தரம் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி, சரிதானே, எதை நசிக்கணும்னு தெரியாமல் நசிச்சு லிஃப்ட் போய்த்து நின்றோன்னா வானம் பிளந்து எங்கடா வந்தீங்கன்னு பார்த்தா அங்கே டாப் ஃப்ளோர் என்னது ரூஃப் டாப்பு போய் சேர்ந்து, சரியா? அதுக்கு பிறகு எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு தெரியும். லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டில் நாங்கள் பயணம் போகக்குள்ள முதலாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்கிறோம்னு இது தெரியாமல் ஒரு நாள் லிஃப்ட்டில் ஏறப்படாது. சரியா? எங்கேயும் போகலாம், அங்கே வந்து சேரணும். இப்போ மேலே போயாச்சு, எந்த நம்பரை நசிச்சு இப்போ நான் இருந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியும். 2-3 தரம் நசிச்சு 2-3 ஃப்ளோருக்கு போயாச்சு, இன்னும் கல்யாணோடு வரல. சரிதான், நம்ம எந்த ஃப்ளோருக்கு போகிறோன்னு தெரியாமல் ஒரு ஓரத்தில் போய்ட்டு ஓட்ட உட்கார வச்சு அழுதுட்டு இருந்த சின்ன வயசு. சரியா? என்ன மகண்ட வயசில் நான் போய்த்து செஞ்ச வேலை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. என்னடா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்து ஒரு சேவர் ஒருத்தர் தான் வந்து போய்ட்டு என்ன விஷயம் இருக்கு, இப்படித்தான் அவங்க கல்யாண வீட்டுக்கு வந்து என் உமாவை காணது பாப்பாவை காணது இது பண்ணி கடைசியில் இதில் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய்ட்டு விட்டேன். சரியா? இந்த லிஃப்ட்டில் போகிற நேரத்தில் நமக்கு ஒரு ஃபீலிங், இது லைஃப்பில் உள்ள ஃபீலிங் தான். ஆனால் உண்மையாக அப்படி நடக்குதுன்னா இல்லை. இப்போ நான் இந்த சார்பு வேகம் படித்தேன், ரிலேட்டிவ் வெலோசிட்டி. இந்த ரிலேட்டிவ் வெலோசிட்டி படிக்க போகல, சரி, இப்போ நாங்கள் வெஹிக்கிளில் இப்படி வெயித்துட்டு இருக்க போகல, நம்ம திரும்பி பார்த்தா மழை பெய்யறது எப்படி இருக்கும், ஒரு கோணலை அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாகவே அப்படியே பேஞ்சிட்டு இருக்குது இல்லை, அது நமக்கு தெரியுது. வாகனத்தில் போல மரம் பின்னால் போகுதுன்றோம், நம்ம முன்னால் போகுது, மரம் பின்னால் போகிறோம். சரியா? இந்த 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 ஃபீலிங் எல்லாம் நமக்கு உலகத்தில் உள்ள ஃபீலிங். இப்போ நாங்கள் ஒரு தரம்
பேராதீனிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டிக்குது ட்ரெயின். சரியா, ட்ரெயின் போய் நிப்பாட்டி இருக்குது. நிப்பாட்டக்குள்ளே சொன்னாங்க வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்தோம் வந்து நாவலப்பீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தோம். சரி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு ½ an hour 1 hour என்னமோ அவடத்துல பேராதீனியில் அடிச்சுட்டு அது பிறகு தான் எடுப்பான்னு கொண்டு போய் நிப்பாட்டின உடனே ட்ரெயின் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெயின் எடுக்கு. எல்லாருக்கும் ஃபுல் ஹாப்பி, மாஷா அல்லாஹ் போகிறோம்ட்டு. பார்த்தா நாங்கள் போகல, பக்கத்தில் இந்த ட்ரெயின் தான் போச்சு. ரெண்டு ட்ரெயின், இந்த ட்ரெயினை கொண்டாந்து அடித்தா அப்படின்னா 2 பக்கமும் ட்ரெயின். சரியோ, அந்த 2 பக்கமும் மிகிற ட்ரெயினில் வந்து என்ன எங்களுக்கு தெரியுது என்றால் ட்ரெயின் அந்த பொடிமன் தான் தெரியுது. சரி, அந்த ட்ரெயினுக்குள்ளால் அங்காலஞ்செல்லாம் விளங்கல். அப்போ அந்த ட்ரெயினை கொண்டாந்து என்ஜின் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டானே. ட்ரெயின் அது இன்ஜினோட தான் இருக்கு, அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு, கட கட கடன்னு தான் இருக்கு. அப்போ அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின்காரன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அவன் அங்கால பக்கம் போகணும், மாத்தளை பக்கம். நாங்கள் போகணும் இங்கால பக்கம், கொழும்புக்கு வரணும், பேராதீன ரயில்வே ஸ்டேஷன். சரியா, அவன் மாத்தளை பக்கம் அவன் ட்ரெயினை எடுக்க போகல. அந்த ட்ரெயின் போகுதே அங்கால. எங்களுக்கு மனசுக்கு இருந்த ஃபீலிங் நாங்கள் தான் வலிக்கிட்டு இங்கால போகிறோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக போய் முடிஞ்சது போகிறா விளைஞ்சி. அட நம்ம போகலையா, நம்ம இங்கே தான் இருக்கிறோமோன்னு எனக்கு மட்டும் இருந்த ஃபீலிங் அல்ல, என்னோட வந்திருந்த கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் நினைச்சு நாங்கள் போகிறோம். எல்லாரும் வந்து ட்ரெயின் போனதுக்கு பிறகு அடி நம்ம போகலையான்றதை எல்லாருமே ஃபீல் பண்ணி. இது உலகத்தில் உள்ள சில உணர்வுகள். இந்த உணர்வுகள் வந்து உண்மையாக இருக்கிற தேவை ஒன்று இல்லை. சில டைமில் அது நமக்கு மட்டும் இருந்த உணர்வாக இருக்கும், அது நிஜமாக நடந்திக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. சரியோ, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் லிஃப்ட்டில் போகுது. சரி, இந்த லிஃப்ட்டில் போகல அப்படி இருக்கு. லிஃப்ட்டில் போகல உங்களை இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரியா, லிஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி போகுது. சரியா, மேலே போகக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஸ்டார்ட் பண்ணி போகக்குள்ள சரி, இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோரில் போய் சேர போகிறோமே. அடுத்த ஃப்ளோரில் போய் சேர்றதுக்கு அந்த ஃப்ளோரில் இருந்து கொஞ்சம் ஒசக்க போய்த்து பனி இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வர. அதே மாதிரி கீழே இறங்கி வர போகல கொஞ்சம் கீழே போய்த்துட்டு மேலே வர மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? ஃபீல் பண்ணி இப்போ லிஃப்ட்டுகள் வந்து முந்தி மாறியது. இந்த கிளாஸ் லிஃப்ட்டுகள் இருக்கு. சரி, ஒரு சைடில் அப்படியே பெரிய கிளாஸ் பெரல் மாதிரி இருக்கு, அது உள்ள லிஃப்ட் இருக்கு. சரியா, இங்கேருந்து பார்த்தா டிரான்ஸ்பேரண்ட், அங்கே இருக்கிற எல்லாம் விளங்கு. சரியானே, அப்போ இந்த லிஃப்ட்டில் இவங்க எப்படி போகிறாங்கன்றது வெளியில இருந்து பார்த்துட்டீங்க. ஒரு ஆள் என்ன செய்யுங்க, லிஃப்ட்டுக்குள்ளே இருங்க. உங்களோட ஒரு ஆள் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கு, லிஃப்ட்டுக்கு வெளியில் ஒரு ஆள் நில்லுங்க. சரி, லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிக்கிற ஆளுக்கு கோல் எடுங்க. போனக்கு எப்படி மேலே போகிறது, மேலே போகிற மாதிரி இருக்குது, மேலே போகிற மாதிரி இருக்குது, அது சொல்லி போகுது மேலே 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 மேலேன்ட்டு ஒரு கட்டத்தில் அந்த 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 ஃப்ளோருக்கு போகல என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ கொஞ்சம் மேலே போய்த்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிறது பார்த்து போட்டு சொல்லும், அட லூசு நீ கீழே இறங்கவே இல்லை, நீ மேலே தான் போய்த்துட்டு இருந்த, நீ சொல்கிற நேரம் இல்லைன்னு சொல்லு. மேலே வைத்து கீழே இறங்குறது. சரி, அப்ப நான் போனேன், எனக்கு அந்த ஃபீலிங் இருந்த. சரி, அந்த ஃபீலிங் என்னன்றதை பேசும். அதை பேசினால் இந்த கேள்வி செய்யலாம். இந்த ஃபீலிங் இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கேள்வி செய்யறதுக்கு நமக்கு லைஃப்ல கிடைக்கிற யதார்த்தமான உணர்வு நமக்கு தேவை. அது இருந்தாம இந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இந்த தியரிட்டிக்கலை பாடமாக்கிட்டிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. உங்களுக்கே வழங்கும் என்ன நடந்தேன். சரி, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற உணர்வு இன்னொரு உணர்வை நான் சொல்றேன். சரியோ, உங்களை நீங்க இந்த மேலே போனது கீழே வந்ததை கண்ணால பார்த்துட்டால நீங்க முடிவெடுத்து எதை வச்சு நீங்க முடிவெடுத்தீங்க? ஏதோ ஒன்று வச்சு நீங்க முடிவெடுத்ததானே. நான் இப்ப மேலே போறேன், நான் இப்ப கீழே போறேன், இதை வந்து எதை வச்சு நீங்க முடிவெடுத்தேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு லிஃப்ட்டுக்குள்ள மேலே போறது கண்ணால கண்டீங்களா? உணர்வுங்கிறது இந்த பைம்புலனால தானே பிள்ளைகள் வரணும். உணர்வுங்கிற இதுக்குள்ள தானே வரணும். இதுல எந்த எதால நீங்க உணர்ந்த கண்ணால பார்த்தா நான் மேலே போறத இந்த பார்க்கிறேன், அதுக்கு பிறகு கீழே இறங்கினேன், இதை நீங்க பார்த்தா கண்ணால பார்க்கல. சரி, கண்ணால பார்த்தது என்ன சொல்லுது? இல்ல இல்ல நீ மேல போகல, சும்மா அப்படி போன மாதிரி தான் பேசிட்டு இருந்த, அந்த ஃப்ளோர் வந்தோட இன்னைக்கு இறங்கின, அவ்வளவுதான். நீ மேல போய்த்தெல்லாம் கீழே வரல சொல்லுது. வெளியில இருந்து பார்த்தது சொல்லுது போகலண்டு. ஆனா உணர்ந்தது சொல்லுது இல்லப்ப நான் போனேன்.
சரி, உங்களுக்கு ஏதாவது அந்த உணர்வு கண்ணால கிடைக்கல, வேற என்ன புலன் அங்கே இருக்குது, காது இருக்குது, காதால கேட்டு கண்டுபிடிக்க போறதில்ல. சரிதானே? சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிங்களா, மேல் ஃப்ளோருக்கு போக போல இந்த சத்தம் கேட்குது, கீழே இறங்க போல இந்த சத்தம் இல்லை. சரிதானே? வேற என்ன இருக்குது உங்களுக்கு? மூக்கு இருக்குது, மோந்து பார்த்து எப்படியுமே போற வழியை கண்டுபிடிக்கிறது, அப்படியெல்லாம் இல்லை. சரிதானே? அடுத்தது நாக்கு இருக்குது, கன்றாவி, அது எப்படியுமே ரைட். அடுத்தது இருக்கிற ஒரே உணர்வு என்ன? தோல். தோல் தான் உங்களுக்கு சொல்லி தந்துச்சு நீங்க மேலே போனதையும் கீழே வந்து தோலா. சரி, தோல் எப்படி தொட்டு பார்த்தனா, தொட்டு பார்த்து முடிவெடுத்தனா, அந்த அந்த தோல் அல்ல. சரிதானே? உங்களோட பாதத்தில் இருக்கிற தோல், காலுக்கு கீழே இருக்கிற தோல், அந்த தோல் வந்து கம்ப்ரஸ் ஆகிற நேரமும் ரிலீஸ் ஆகிற நேரமும் நீங்க அடைஞ்ச ஃபீலிங் தான் வந்து என்னது? மேலே போற கீழே வர. உங்களுக்கு மேலே போற நேரம் இருக்கிற ஃபீலிங் என்ன தெரியுமோ? நீங்க நசி வர்ற மாதிரி. நீங்க மேலே போறங்கிற ஃபீலிங் என்னடா, நீங்க நிக்க தக்கன உங்களை வந்து லிஃப்ட் அடிச்சு 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 கொண்டு போற மாதிரி, அப்படி அடிச்சு அடிச்சு கொண்டு போன எப்படி உங்களை நசிச்சு இழுத்துக்கிட்டு போற மாதிரி தானே இருக்கு. உங்களை நசிக்கிற நேரத்துல நீங்க ஃபீல் பண்றீங்க மேலே போறேன். சரியா? உங்களோட கால் வந்து லூஸ உணர்ற நேரம் நீங்க ஃபீல் பண்றீங்க கீழே வர. ஓகேயா? ஓகேயா? ரைட். இப்போ இது 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 தலையில் எடுத்துக்கிட்டு வாங்களா லிஃப்ட் உள்ள போ. சரியா? இது போகிற லிஃப்ட்டில் போல இதெல்லாம் யோசிக்கணுமே. அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இடையில யோசிக்கணும். நீங்கள் போக வேண்டிய ஃப்ளோருக்கு இடையில யோசிக்கலாட்டி அதுக்காக ஃப்ளோர்லாம் எடுத்து இறங்கி யோசிச்சுட்டிக்கணும். சரியா? இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. சரி, இப்போ ஃப்ரீ பாடியை யோசிங்களேன். இப்போ உங்களோட பாடி டபிள்யூங்கிற ஃபோர்ஸ், இதை உங்களோட பாடி, இப்போ உங்களோட பாடியில் இருக்கிற ஃபோர்ஸ், அதாவது உங்களோட வெயிட், இந்த இடத்துல நிற்கிறதால உங்களோட காலில் இருக்கிற ஃபோர்ஸ் ரியாக்ஷன். மகள் இந்த ரியாக்ஷன் எப்படி கிடைச்சிச்சு? இந்த ஆக்ஷனால கிடைச்சிச்சு. லிஃப்ட் போகல, என்னமே லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ போய்க்கிறோம். சரிதானே? இந்த ஆர் வந்து எதால கிடைச்சிச்சு? டபிள்யூவால கிடைச்சிச்சு. இப்போ லிஃப்ட் நின்றுட்டு ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்குதா? இல்லை. லிஃப்ட் போச்சா? இல்லை. லிஃப்ட்டுக்கு அக்சலரேஷன் இருக்குதா? இல்லை. எனக்கு இன்னொரு அக்சலரேஷன் ஒன்று தேவையா? இல்லை. ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லை, ஈக்குவலாக இருந்தால் எனக்கு பிரச்சனை, நான் நின்றுட்டு போகிறேன். இப்போ லிஃப்ட்டோட பெல்ட் என்ன செய்யுது? அதை லிஃப்ட் பண்ணுது மேலே, ஒரு ஃபோர்ஸை கொடுத்து லிஃப்ட் பண்ணுது. அது லிஃப்ட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட்டு கேட்க நடக்க முடியும் யோசிக்கணும். இப்படி இதையும் முடிச்சுட்டு வருவோமே, இது ஒரு ஃப்ளோர், இது ஒரு ஃப்ளோர், சரியா? ரைட். இப்போ இந்த ஃப்ளோருக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இடையில லிஃப்ட் ட்ராவல் பண்ண போல என்னென்ன நடக்கலாம்னு சொல்லுங்க. லிஃப்ட் வந்து அதில் 0 வெலோசிட்டியிலேருந்து ஒரு வெலோசிட்டியை கெயின் பண்ணும், அதாவது மூவ் ஆகலாம். அப்போ எக்ஸலரேட் பண்ணணும். கொஞ்சம் தூரத்துக்கு வேணும்ட்டா அதை என்ன செஞ்சுக்கலாம்? அதே வெலோசிட்டியோட போயிருக்கலாம். கொண்டா அதே வெலோசிட்டியோட போய்க்கலாம், இல்லாட்டி அக்சலரேட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். அக்சலரேட் பண்ணிக்கிட்டே போனால் என்ன நடக்கும்? பில்டிங் உடச்சிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது. சரிதானே? அடுத்த ஃப்ளோருக்கு போய் சேரணும்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கணும்? அவர் டிசலரேட் பண்ணிக்கணும், ஒரு வெலோசிட்டியை குறைச்சிக்கணும். சரி, அந்த டைம் டியூரேஷனை குறைக்கிறதுக்காக வேண்டி வேணுமென்றால் அக்சலரேஷனும் டிசலரேஷனும் மட்டும் நடந்திருக்கலாம். சீரான வேகத்தோட போக்குள்ள அங்கே ஒரு டைம் ஒன்று பழுதாகும், அநியாயமே. அந்த டைமை கொஞ்சம் அக்சலரேட் பண்ணி போட்டு டிசலரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? குயிக்காக போய் சேர்ந்துக்கலாம். அப்போ டைமை சேவ் பண்ணுறதுக்கு சரி அக்சலரேஷனும் டிசலரேஷனும் மட்டும்தான் லிஃப்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். சரியோ? அப்போ அக்சலரேட் பண்ணி மேலே போய் டிசலரேட் பண்ணி நிப்பாட்டு, ரெண்டு வந்துச்சா? இப்போ அக்சலரேட் பண்ணி மேலே போகும்போது இந்த நபருக்கு, இந்த ஆளுக்கு, சரி இவர் அக்சலரேட் பண்ணி தானே மேலே போகணும். லிஃப்ட்டுக்கு பெல்ட் இருக்கு, இவருக்கு பெல்ட் இல்லை. இப்போ இவர் அக்சலரேட் பண்ணணும், இவர் அக்சலரேட் பண்ணணும்டா இந்த கம்போனண்ட்டை விட இந்த கம்போனண்ட் என்ன வாய்க்கும்? பெருசாய்க்கணுமா சின்ன ஆகிக்கணும்? ஆர் பெருசாய்க்கணுமா டபிள்யூ பெருசாய்க்கணும்னு சொல்லுங்களேன். ஆர் பெருசாய்க்கணுமே. அவருக்கு ரிசல்டன் போஸ் அங்கே வந்து ஆர் 2 மாதிரி பெருசாக உலகத்தில் ஒரு கோடை சின்னதாக்குறத 2 வேலை செய்யலாம். ஒன்று என்ன? அந்த கோட்டை அழிக்கவும் மேலும் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு வரையவும் மேலும். சரி, அந்த கோட்டை சாரி பக்கத்தில் ஒரு பெரிய கோடு வரையவும் மேலும். சரியா? இந்த இடத்துல இந்த டபிள்யூ சின்னதாகும். இந்த டபிள்யூ சின்னதாகிறதுக்கு இந்த ஆர் பெருசாகவும் மேலும் டபிள்யூ சின்னதாகவும் மேலும். சரியோ? இது 2ல எது சாத்தியம்? டபிள்யூ சின்னதாக அது ஏன் பாரமே மாறு விளையினாலும் சொல்றது ஆறு பெருசா ஏண்ட வாரத்தை பற்றி அங்கே பற்றி காலை வெட்டி போடலும் விளையினாலும் சொல்றது சரிதானே.
W சின்னதாக இல்லாது R பெருசாகலாம். அப்ப R பெருசாகணும் என்றால் நமக்கு இந்த இடத்துல R கொடுத்தது W தானே R கொடுத்துச்சு இல்ல போதும். நம்ம அந்த W-வால கொடுத்த R விட இன்னும் கொஞ்சம் நல்லா நசிச்சு என்ன செய்ய வேண்டியது, அந்த R கொஞ்சம் கூடுதலாக எடுக்க வேண்டியது. அதால ஒரு சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். போலி விசை சூடோ ஃபோர்ஸ் படிக்காமீங்க. அந்த பஸ்ஸில் போகக்குள்ள நீங்கள் முன்னுக்கு ஆகித்தானே பின்னுக்கு அந்த ஃபோர்ஸை எடுப்பீங்க. உங்களை யாரும் முன்னு தள்ளுற மாதிரி இருக்கும். இந்த வாகனங்களை போகக்குள்ள நீ வட்டையக்கம் படித்தா இந்த கேர்வ் திரும்ப போகக்குள்ள நீங்கள் வளைவுட பக்கம் போக மாட்டீங்க, வளைவுக்கு அங்கெல்லாம் போவீங்க. ஏன் வளைவுக்கு அங்கால போறீங்க? உங்களோட வளைவு பக்கம் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அங்கால போய் யாரிலையாவது இடிச்சு அந்த ஃபோர்ஸை எடுத்துக்கொள்ள பார்க்குறது சரிதானே. இந்த 3 பேர் போகிற சீட்டு உள்ள பஸ்ஸில் அந்த 3வது இங்கல சைடில் இருக்கிற சைடுக்கு ஒரு பெண்ட் எடுத்தால் அந்த ஜன்னல் சைடில் இருக்கிறோம் படுற பாடிக்கு. ஏன் இந்த ரெண்டும் சேர்ந்து நசிக்கிறத அது தாங்கிட்டிக்கணும் சரி. ஏன் நசிச்சு அந்த ஃபோர்ஸ் எடுத்து அதுக்கு சும்மாவே அங்கே ஜன்னல் சைடில் இருக்கிற அந்த இதில் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இதுகள் வேற சேர்ந்து நசிக்கும் சரி. நசிச்சு அது பாடுபடுத்தேன் அதுகளுக்கு தேவை அந்த ஃபோர்ஸை எடுத்துக்கொண்டது இதுகள் மேக்சிமம் ட்ரை பண்ணும் சரி. கடைசியில் அவங்க 3 பேர் ஒரு பொடியாக சேர்ந்து தான் அந்த பெண்டை திரும்புவாங்க சரியா. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, பஸ்ஸில் போகப்பட யோசிச்சு பாருங்களேன் சரியா. பஸ் கவனம், அந்த சீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உமா அப்பா அப்படியே ஆக்களை வச்சுக்கொள்ளும். நசிக்கிற அந்த பேரில் வைத்து வேணவனை சுட்டுறாங்க சரியா ரைட். இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அது நம்ம உடம்புல வந்து அந்த வளைவுக்கு வெளியால யாரோ தள்ளுற மாதிரி இருக்கு, அது சொல்ல சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லி. அந்த சூடோ ஃபோர்ஸ் போலி விசை. அந்த போலி விசை எப்போ கிரியேட் ஆகும் என்றால் எங்கேயாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுறேன் சரிதானே. இப்போ நமக்கு இந்தியால பக்கம் வாரத்துக்கு காரணம் சூடோ ஃபோர்ஸ், நமக்கு மையத்தை நோக்கி ஒரு விசை தேவைன்றதுனால. அதே மாதிரி இந்த உடம்புல இப்போ என்ன செய்யும் என்றால் இவருக்கு இப்போ அக்சலரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை மேலுக்கு. அதுக்காக ஒரு சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி கீழே தள்ளுமா சரிதானே. அது கீழே போகிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே தள்ளு மண்டி எடுத்துக்கொண்டு தான் நமக்கு அது விளங்கி கொள்ளலாம். கீழே தள்ளுற நேரம் அந்த சூடோ ஃபோர்ஸ் பிளஸ் W இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வை ஆறாயிருக்கு. அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து இவரால் நிலத்துக்கு கொடுத்தது தானே ஒழிய இவர் உடம்புல இருக்காது. அவர் உடம்புல இருக்க போறது R தான். இப்போ இந்த உடம்பு எடுத்தால் R W இருக்கு சரியாமா. இப்போ இந்த R வந்து பெருசாக இருக்கணும், இவர் நசிச்சு தான் அதை எடுக்கணும். அப்போ மேலே போக்குள்ள மேலே அக்சலரேட் பண்ற நேரத்தில் இவருக்கு நசிக்கிற மாதிரி ஓகேயா. இப்போ ஒரு தூரத்துக்கு பேத்துட்டு டீசலரேட் பண்ணதான் அடுத்த ஃப்ளோரில் வச்சேலும் லெட்டோ ஃப்ளோருக்கு தான் போகும் சரி. அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இவர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா டீசலரேட் பண்ணணும். டீசலரேட் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்? இவர் பெருசாக்கணும், அவர் பெருசாக்கணும், இவர் பெருசாக்கணும். இவரை பெருசாக்கலாம், அதாவது அவர் சிறுசாக்கணும். இவரை விட சிறுசாக்கணும். இவர் சும்மா இருக்கிற நேரம் இவரை வேல்யூக்கு ஈக்குவல் ஆயிப்பார். இவரை விட சிறுசாக்கணும். இவரை இந்த நிலத்தை விட்டு கொஞ்சம் தூக்கணும். யாரோ தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும் சரியோ. அப்ப தூக்குற மாதிரி ஃபீலிங் வரப்போதான் என்ன செய்யும், அந்த ஆர் குறையும் ரைட். அப்ப இந்த ஆரை குறைச்சால் இந்த ஆர் குறையிற நேரம் இப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு. போற நம்மட கதைக்கு நம்மட ஃபீலிங் எப்படி மேலே போகக்குள்ள நசிக்கிற மாதிரியும் கீழே வரப்போக்குள்ள தூக்கப்படுற மாதிரியும் இருக்கு. உண்மையாகவே மேலே போகக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோரில் இன்னொரு ஃப்ளோருக்கு போகக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் நசிப்படுறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன செய்றீங்க, தூக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட மனசுக்கு எது தெரியும்டா, தூக்கப்படுற மாதிரி இருந்தால் கீழே இறங்குறோம் என்கிறதா உங்களுக்கு தெரியும் சரியோ. அதால அக்சலரேட் பண்ண போக உங்களோட மனசு சொல்லுது ரைட் ரைட் இப்போ நீ மேலே வைத்துட்டீங்கிறாயண்டு. டிசெலரேட் பண்ண போக உங்களோட மனசு சொல்லுது நீ இப்போ கீழே இறங்குறாயன்னு வளையஞ்ச. ஆனால் ரெண்டுமே நடந்த ஒரே டிரெக்ஷன்ல தான். அதனால தான் வெளியில இருந்த புள்ள உங்களை பார்த்து சொல்லிச்சு இல்லை நீ மேலே போகல கீழே வரல, நீ போறதை அப்படியே வெது டிசெலரேட் பண்ணி ஒன்று இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற அவ்வளோதான் விஷயம். வளைஞ்ச அவ்வளவு ரைட். இதைத்தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கணும். 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அக்சலரேஷனோட போகக்குள்ள சரி. இதர வாசிப்பு மகள் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு நசிப்படுவதோ அந்த அளவுக்கு தான் இது வாசி ரைட்.
அந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு நசிப்படுதுங்கிறத நான் இன்னொரு வார்த்தையால சொல்றேன். அந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு நசிக்கப்படுகிறதோ ரைட் அவ்வளவுக்கு தான் அது வாசி. இந்த ஸ்ப்ரிங் பாருங்க, இந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு நசிக்கப்பட்டுச்சுங்கிறத இந்த ஆரை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்றால் அவர் நசிச்ச அளவுக்கு அவருக்கு கிடைச்சது. சரிதானே? அப்ப இந்த உடம்புல வந்து இந்த W அது மாறாது, அது மாறாம அதுல பாட்டில் இருந்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, இந்த ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இந்த இடத்துல தொடர்ந்து ஆக்ட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் அக்சலரேட் பண்ற நேரமா, இது அக்சலரேஷன், இது டீசலரேஷன். அக்சலரேட் பண்ற நேரம் R பெருசா இருக்கு, W சின்னதா இருக்கு. சரி, டீசலரேட் பண்ற நேரம் W பெருசா இருக்கு, R சின்னதா இருக்கு. சரியோ? சீரான வேகத்துல போற நேரம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த ஆரை கண்டு, அந்த ஆறு தான் என்ன தெரியும். சரி, இதை மாறி ஒரு கேள்வி கேட்கலாம். என்னது? இன்னொரு தராசு இருக்குது, விட்ரராசு, நியூட்டன் பேலன்ஸ். இந்த நியூட்டன் பேலன்ஸை கொண்டு போய் இதில் கட்டி தொங்க விடும். மேலு கட்டி தொங்க விட்டு இந்த 20 கிலோவை வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? தொங்க விட்டி. இப்ப இந்த இடத்துல உள்ள தராசுல வாசிப்பு என்ன வாசிப்பு? இந்த இடத்துல எவ்வளவு டென்ஷன் இருக்குதோ அந்த டென்ஷனை தான் இது வாசி. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த டென்ஷன் இதுல, இது வந்து கவுத்தை இழுத்தது இங்க, கவுரு இதை இழுத்தது இங்க. சரி, அப்ப இந்த பொடியை நீங்க இது பண்ணினீங்கன்னா கவுரு இவரை இழுத்ததும் இங்க W தான் மீன்ஸ். அப்ப மேலுக்கு போகல, நல்லா பாத்துக்கோங்க, மேலுக்கு போகல இத வேல்யூ என்ன செய்யும்? அக்சலரேட் பண்றது கூடும். அப்ப டீட வேல்யூ கூடுச்சுன்னு சொல்லி சொன்னா ரீடிங் கூடும். சரிதானே? கீழே வர போகல, சரி, மேல டீசலரேட் பண்ண போகல என்ன செய்யும்? டீட வேல்யூ குறையும். அப்ப ரீடிங் என்ன செய்யும்? குறையும். சரியா? ரைட்? இதுதான் வந்து இந்த தராசுகளோட வாசிப்போட சம்பந்தப்பட்ட கதை. சரியா? இப்ப இந்த கேள்வி போ. 20 கிலோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு F is equal to MA ல ரைட் R minus 200 equal to 20 into 2 acceleration. Right, அப்ப என்ன வேல்யூ? R is equal to 240 Newton என்று வேல்யூ. இரண்டாவது சிச்சுவேஷன் ரைட் 200 minus R are equal to மேல போகும்போது இந்த டிசலரேட்டிங் ஃபோர்ஸை நாங்கள் இங்கே போட்டிக்கிறோம். நம்ம வந்து குழம்பாமை இருக்கிறதுக்கு போடுறோம். இதை குழம்பாமை இருக்கிறதுக்கு மேல் நோக்கி சமன்பாடு யூஸ் பண்ணுறோம். மேலே என்னென்ன இருக்குது? R இருக்குது. சரிதானே? W எங்கே இருக்குது? கீழே இருக்குது. குழம்பாய்ங்களா? இந்த குழம்பாமை இருக்கிறது தான் போடுறோம். அதை பார்த்து குழம்பினாங்க. சரியா? அங்கால பக்கம் மேல என்ன இருக்குது? மாஸ் இன்டூ மேலுக்கா இந்த 2 இருக்குது, கீழுக்கா இருக்குது, கீழுக்கு இருக்கு. அப்ப இது -2 ன்னு போடும். சரி, அப்ப R minus W எவ்வளோ? 200 7 -40. அந்த R அங்கால போச்சு, இது 200 அங்கால போச்சுன்னு சொல்லி சொன்னால் 160 நியூட்டன். சரியா? இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்? W minus R அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டிசலரேட் பண்ற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்ப டிசலரேட்டிங் ஃபோர்ஸை வந்து நீங்க பிளஸ் ன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால அதையும் பிளஸ் தான் கொடுக்கும் அக்சலரேஷன். அதுக்கு நீங்க சைன் போடப்படாது. அடுத்து மூணாவது சேம் ஃபோர்ஸ் 200 நியூட்டன் வரும். And acceleration 0.
சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.7. ඝර්ෂණයෙන් තොර කප්පියක් මතින් යවා ඇති සැහැල්ලු තත්ත්වයක් එළවලට கப்பி இருக்குது. கப்பில் 2 சைட்லேயும் 1 கிலோகிராம் 3 கிலோகிராம் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. अंशु पद्धति निश्चलन तो उदाहरण बेटे तबले तत्व सह அப்பம் ரைட். இப்போ இவரா இப்படியே பிடிச்சி வச்சுக்கொண்டுட்டு உடப்போம். ரைட், விட்டால் சரி, இது மூவ் ஆகிற அக்சலரேஷன். அடுத்தது இந்த கப்பியில் இருக்கிற இந்த கவுத்தில் இருக்கிற விலையில் இருக்கிற விசை, அது விழு விசை, டென்ஷன் சரிதானே. அதோட இந்த கப்பியில் இருக்கிற திறப்பு என்னது, நெருக்கம். சரி, எவ்வளோ நெருக்கம் இருக்கின்றது. முதலாவது நீங்கள் வணங்கிக்கொள்ளணும், இதில் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு. இந்த ஃபோர்ஸ் வந்து இது மூவ் ஆகிறதுக்கு ஜென்ரேட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து இதில் வெயிட் தான். சரியா? இதில் வெயிட் வந்து 30 நியூட்டன், இங்கே 10 நியூட்டன். ரைட். அப்போ இந்த சைடுக்கு வந்து பாரம் கூட. சரியா? ரைட். அப்போ இவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் 30 நியூட்டன் விசையோட 30 நியூட்டனுங்கிற எக்ஸ்ட்ரா இந்த 30 நியூட்டன் இந்த 10 நியூட்டனை சமப்படுத்துகிற 10 நியூட்டன் போக 20 நியூட்டனுங்கிற எக்ஸ்ட்ரா விசையோட இவர் மூவ் ஆக போகிறார். மூவ் ஆக போகக்குள்ள இது கீழுக்கு வரும், இது மேலுக்கு போகும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், இவர் மேலுக்கு போகிறது கீழுக்கு வாரது அது மறந்துடப்படாது. சரியா? இவர் மேலுக்கே போகிற பயணம் தான் பரவாயில்ல, இவரால் இழுபட்டு அவரோட சைடுக்கு போகிற பயணம் தானே. சரி, அதால் இவங்க 2 பேரோட பயணத்தை தனித்தனியாக கன்சிடர் பண்ணாமல் சேர்த்து கன்சிடர் பண்ண போகல, மேலே கீழே எடுக்கிறதுல ஒரே திசையை எடுக்கிற சேர்ந்து போகிற நேரம். தனித்தனியாக கன்சிடர் பண்ண போல சேர்த்து கன்சிடர் பண்ண போல சேர்ந்து போகிறன்னு தான் முடிவெடுக்கும். விளைஞ்சு சரி, இழுபட்டு வாரதா. இப்போ இவர் இந்த கப்பியில் மேலுக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, இது பூந்து போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கடைசியில் என்ன நடந்தீங்க, இதில் வட்டி இவரும் சேர்ந்து கீழே போகிறது. அதே திசைக்கு போகிறது அவர் ட்ரை பண்ணி, இவர பயணமும் இவர திசையை நோக்கின பயணம் சேர்ந்து போகக்குள்ளைய தனித்தனியாக பிரிக்கிற நேரம் இவர் மேலே போகிற மாதிரியும் அவர் கீழே போகிற மாதிரியும் இருக்கு தனியாக பார்த்து. சரி, இதை வச்சுக்கொண்டு ஃபஸ்ட்டுக்கு அவங்க கேட்குறாங்க அக்சலரேஷன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் மேலே அக்சலரேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ன்றதுனால நார்மலாக நாங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். நியூட்டன்ல செகண்ட் லோ எங்களுக்கு இருக்கிற ஒரே லோ, அப்படித்தானே அக்சலரேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஒரே லோ, அந்த லோவை யூஸ் பண்ணுவோம். சரிதானே? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம், ரைட். 30 நியூட்டன் மைனஸ் இது ஒப்போசிங் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். இது ஒரு உங்களுக்கு மனசு சொல்லுது வந்து இது 30 ஒரு திசையில் போக இந்த 10 அதை எதிர்க்குதுன்றது மனசு சொல்லுது. ஆனால் சும்மா யோசிச்சு பாரு, ரெண்டையும் சேர்த்து சும்மா அந்த திசையை மட்டும் யோசிச்சு பாரு, ரெண்டும் ஒரே திசை விளையின. ஆனால் உன மனசு சொல்லுது இல்லை ரெண்டும் ஒரே திசையில் இது இது எதிர்க்குது. அதனால தான் சொன்னது, இவன் 2 பேரையும் சேர்த்து கன்சிடர் பண்ண போகல, 2 பேரும் சேர்ந்து ஒரே திசையை நோக்கி தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால சரி ஒரே திசையை தான் எடுக்கணும் அவங்களோட பயணம். அப்போ இவருக்கு ஆப்போசிட். சரியா? ரைட். அப்போ 30 - 10 இஸ் ஈக்குவல் டு எம் அந்த 4 கிலோகிராம். ஏன்னா டோட்டல் யூனிட் பொடியும் தான் கன்சிடர் பண்ணுறேன். டோட்டல் பொடியும் 4 கிலோகிராம், அது சேர்ந்து தான் மூவ் ஆகிட்டு. சரி, அந்த 4 கிலோகிராம் இன்டு அக்சலரேஷன். அப்போ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரி, ரெண்டாவது கேள்வி இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கவுத்த கீழே இழுக்கும். சரி, ஆப்ஜெக்ட் கவுத்த கீழே இழுக்கும், கவுரு ஆப்ஜெக்டை மேலே இழுக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன். சரியா? அதே மாதிரி இங்கேயும் சேம் கதை நடக்கும். ரைட்.
ஒரே இழைன்றதுனால நல்லா விளையணும், ஒரே இழைன்றதுனால வேற வேற டென்ஷன் ஒரு இலையிலே இருக்கல. அப்படி இருக்கிறதா இருந்தால் ஒரு கண்டிஷன் என்னென்ன, அந்த அந்த இலை வந்து பாரமான இலை இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். நாங்கள் நார்மலாக இது பண்ணுற வந்து லைட் ஸ்ட்ரிங்ஸ் என்ன லேசான இலைகள் சரிதானே. அப்போ லேசான இலைகள் நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் லேசான இலைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற என்னதுக்கு என்றால் உலகத்திலேயே இல்லாத ஒரு விலை. அப்படி பாரம் இல்லாத விலை ஒன்று உலகத்திலே இல்லை, உலகத்திலேயே இல்லாத விலை ஒன்று நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் வந்து என்னதுக்கு இந்த டென்ஷனை ஈக்குவல் கன்சிடர் பண்ணுறது. சரியா? அப்போ கேள்வி வந்து டென்ஷன். இப்போ இவரை மட்டும் யோசிங்க, டென்ஷன் ஆகும். இவர் கீழே எக்ஸலரேட் பண்ணுற, இவர் எக்ஸலரேட் பண்ணுற ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இவரில் மட்டும் மேக் பண்ணுற ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஒப்போசிங் ஃபோர்ஸ். சரியா? அப்போ 30 - t அது யாருக்கு ஈக்குவல் ஆகிக்க போகிறாரு, அவரோட மேஸ் இன்டூ அவர் போகிற ஆக்சலரேஷன். அவர் போகிற ஆக்சலரேஷன் வந்து ரெண்டு பாடியும் சேர்ந்து போகிற ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல். அந்த ஆக்சலரேஷனால் ரெண்டு பேரும் ஏற்றிக்கிறாங்க. அப்போ 30 - t இஸ் ஈக்குவல் டு m வந்து 3 கிலோகிராம் இன்டூ 5. சரி, அப்போ இது 15 வரும். டி அங்கால போச்சுன்னா டி சமன் 15 நியூட்டன். ரைட்? இப்போ பாரு, பொருள் கவுத்து இழுத்தது இதுதானே, இது இதுக்கு சமன் தானே, இது எவ்வளவு 15, இது இதுக்கு சமன் தானே, இது எவ்வளவு 15. பொருள் கவுத்த இழுக்கிற நேரம் அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கப்பி இழுக்க போகுது. அப்போ கப்பிட மேலே எவ்வளவு இழுவை இருந்தது, அது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு 30. சரியா? ரைட். Example 2.8. செஞ்சுட்டு போங்க, ஏன் போல சொல்ல தாங்கல கஷ்டமாக සිමෙන්ති කම්හලක සිමෙන්ති ප්‍රවාහනය කිරීම සඳහා 2 මීටර් සෙකන්ඩ් -1 මීටර ප්‍රවේගයකින් තිරස් ලෙස ධාවනය වන පටියක් භාවිත කර මෙම පටිය මතට 2 කිලෝග්‍රෑම් per second ශීඝ්‍රතාවයකින් සිමෙන්ති වැටේ. පටියේ ප්‍රවේගය නියතව පවත්වා ගැනීම පිණිස පටියට සම්බන්ධිත මෝටරය මගින් කොපමණ අමතර බලයක් යෙදිය යුතුද? இப்படி ஒரு பட்டி போயிட்டு நுரச்சோலை போய்க்கிறீங்க, நுரச்சோலை போய்க்கிறீங்க, நுரச்சோலையில் இருக்கிற பவர் பிளான்ட்டுக்கு போய்க்கிறேன் நீங்கள் போயில்ல இந்த உப்பளங்கள் போய்க்கிறீங்களா, உப்பு ஃபேக்டரியில் போய்க்கிறீங்க போயில்ல, நல்ல கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போய்க்கிறீங்க, அதுகளுக்கெல்லாம் சரியாக போகிறேன். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிடாது. ஒரு உதாரணத்தை வளையப்படுத்தையும் கஷ்டமே. சரி, நுரச்சோலை போனால் நுரச்சோலை வந்து கோல் பவர் பிளான்ட். சரி, கோல் இருக்குதானே, கோலை கொண்டு வந்து பற்ற வச்சு தண்ணியை சூடாக்கி தண்ணியில் ஸ்டீம்ஸை உருவாக்கு. ஸ்டீம், அந்த ஸ்டீமை ஹை வெலோசிட்டியில் பம்ப் பண்ணி டர்பைனை சுத்த வச்சு கரண்ட் எடுக்கு. அதை நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாத விஷயத்துக்கு. சரியா? ரைட். அதான் நமக்கு நுரைச்சோலையில் கரண்ட் வர இது. இதில் இந்த கோல் இருக்குது தானே, கோல் நிலக்கரி வந்து நமக்கு நம்ம நாட்டில் கிடைக்காது. அது நிலக்கரி இம்போர்ட் பண்ணும். சரி, அது வந்து சேரணும் வந்து கப்பல். சரி, கப்பல்லாம் வந்து சேரும். இந்த ஃபேக்டரியை கொண்டு போய் மலைநாட்டில் வைக்கணும், கண்ட்ரீஸில் இது வைக்கணும்.
ஏன்னு சொன்னால் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் கூடுதலாக பொல்யூஷனை குறைக்கணும்னு சொன்னால் அவரை கொண்டு போய் எங்கேயாவது கடலோரத்துலாம் செய்யும். அப்போதான் வந்து அதிலிருந்து வார கழிவுகள்லாம் கடலுக்கு அனுப்பும். சரி, கடலுக்கு அனுப்பினால் எஃபெக்ட் குறவு. நீங்கள் நினைக்கலாம் வந்து இந்த இதுகளெல்லாம் மீன் அதெல்லாம் சாகும். சரி, ஆனால் எஃபெக்ட் குறவு. அவங்க என்ன செய்வாங்கன்னா கடலுக்கு அடியால பட்டை போட்டு அந்த கழிவை கொண்டு போய் நடுக்கடல்லாம் கலப்பாங்க. கடல் ஓரத்தில் கலக்க மாட்டாங்க. சரியோ, அதெல்லாம் அங்கதான் சரி. அப்போ அங்கே கப்பல்களில் தான் கொண்டு வர நிலக்கரி. ஒரு நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த நிலக்கரியை கொண்டு வரணுன்ற கோலை எடுத்துக்கிட்டு வரப்போக்குள்ள கப்பலில் கொண்டு வர நேரம் சரியோ, கப்பல்லாம் கொண்டு வரோம், போட்டில் கொண்டாரு. சின்ன சின்ன போட்டிலெலாம் கொண்டு வரல, 10 மெட்ரிக் டன் அளவுக்கு பெரிய கண்டெய்னர்ஸ் தான் வரும். அது அந்த கண்டெய்னர்ஸ் வர கப்பல் பெரிய பெரிய கப்பல். அந்த கப்பலை கொண்டு வந்து கரை ஓரத்தில் நிப்பாட்டு. அப்படி நிப்பாட்டுறது நம்ம துறைமுகம் இருக்கும், என்னது ஹார்பர் இருக்கும். சரி, இந்த புத்தள நுரைச்சோலையில் ஹார்பர் எல்லாம் இல்லை. அப்போ அந்த கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா செயற்கையாகவே ஒரு ஹார்பரோட செட்டப் உருவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த இது பொருளுக்கு ஒரு ஜட்டி அடிப்பாங்க. ஜட்டின்னு தானே இப்படி இப்படி நீட்டத்துக்கு கடலுக்கு உள்ளுக்கு அடிப்பாங்க, ஜட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாரு, அது என்ன சொல்லுவாங்க தெரியானே, ஜட்டி. சரி, இங்கேருந்து அப்படி நீட்டத்துக்கு அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மட்டும் இருக்கும் ஒரு 500 ஒரு 200-300 மீட்டர் கிட்ட இருக்கும். எவ்வளோ நல்ல மணி ஞாபகம், நல்ல நீட்டம் உள்ளுக்கு இருக்கும், கடலுக்குள்ளே அடிச்சிருக்கும். அப்போ அங்கே கொண்டாந்து கப்பலில் இறக்கி கோலை கொண்டு வந்து அதை கண்டெய்னர்ஸில் தூக்கி, சரி அந்த இதால் தூக்கி ரைட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பெல்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பெல்ட் என்ன செய்யும்னு சொன்னால் வீலில் இப்படி பெல்ட் ஒன்று, பெல்ட்டுங்கிறது வந்து இந்த என்லெஸ் பெல்ட் அப்படிங்க, அந்த மில்லா பட்டி சொல்லுவாங்க. வட்டம் சரியோ, பட்டிக்கு முடிவில்லை. அந்த பட்டியை கொண்டு போய்த்து இறுக்கி அடிச்சு ரப்பர் பட்டி மேலே அடிச்சு சரியான போல்ட் இதில் என்னது வீல்ஸ் இருக்கு. அந்த வீல் சுத்த இந்த பட்டியும் என்ன செய்யும், இப்படி சுத்திட்டீங்க சரிதானே. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணுற அந்த கோல்ஸ் எல்லாம் இப்படி வரும் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும் அந்த இடத்துல சரிதானே. அப்போ போட இது வந்து இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும். இதை ரிமூவ் பண்ணி அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னொரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டில் போட்டு அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரி, அந்த பெல்ட் சிஸ்டத்தில் போக்குள்ள வந்து இந்த உயரம் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இங்கேருந்து இப்படி அந்த கூரை வரைக்கும் ஏற வேண்டிய ஒரு உயரமாக இருந்தால் அந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போக தேவையில்லை. அந்த பெல்ட்டில் விட்டா பெல்ட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த ஃபிக்ஷனுக்கு அது நின்றுச்சுன்னா சரி அதுவே எடுத்துகிட்டு போகும். இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலெல்லாம் இது இருக்கு. சரி, இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மேனுஃபேக்சர் பண்ணின இடத்துலேயே பேக்கெட் பண்ணல. அதே உள்ள பிள்ளைங்க சொல்கிறது மேனுஃபேக்சர் பண்ணின இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அங்கே அந்த ஃபேக்ட்ரி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதான் பேக்கிங் ஏரியாவாக இருக்கும். அப்போ அந்த பேக்கிங் ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுக்கு கையில் தூக்கிட்டு போகல. அது எப்படி கொண்டு போகிறது, தூளே இப்படி கொண்டு போகிறது. இந்த பெல்ட்டுக்கு தான் இறங்கும். பெல்ட் என்ன செய்யும், கேரி பண்ணி கொண்டு போகும். சரியா, இப்போ இந்த பெல்ட்டில் இந்த பெல்ட்டுக்கு இப்படி வச்சு பாருங்க. பெல்ட் வந்து இப்படி சும்மா ஓடிட்டீங்க. ஓடிட்டிக்கிற பெல்ட்டுக்கு நாங்கள் ஒரு பாரத்தை கொடுத்த மாட்டோம் மேலுக்கால. பெல்ட் வந்து என்ன செஞ்சுது, அந்த போகிறதுக்கு ஒரு ஒரு இதுதானே. இது இப்படி வச்சு பாருங்க. இந்த பெல்ட்டுக்கு வீலுக்கு மடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குதானே. சரியோ, இப்போ நீ இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பாரத்தை போட்டுட்டோன்னே இது வந்து இந்த வீலில் மேலே நசிபடும். வீலில் மேலே நசிபட போல என்ன செஞ்சிடும், வீல் சுத்துறதுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உண்டு. ரெண்டாவது அதுக்கு ஃப்ரிக்ஷன் கூட கிடைக்கும். அப்படித்தானே. இப்படி சும்மா காலை மேலால் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் வழுகும். அதில் நஷ்டி போட்டு தேய்ச்சி பாருங்க, அப்படி வழுகாது. ஏன், என்ன காரணம், நீங்கள் அந்த குழிக்குள்ளே நல்லா இறக்குறீங்க. அந்த குழி சிஸ்டம் ஞாபகம் தானே, ஃப்ரிக்ஷன் படிக்க போல குழி அந்த வீடியோவில் படித்தோமே அந்த குழிக்கதை. இந்த குழிக்குள்ளே நீங்கள் நல்லா இறக்க போக கூட என்ன செய்யும், மூவ் ஆகிறது கஷ்டம். அதே மாதிரி இதை வந்து நல்லா நசிச்சு விட்டால் மூவ் ஆகிறது கஷ்டம். அப்போ இவர் வந்து உளுந்து அந்த பாரம் வந்து இதில் படப்பட உள்ள சரிதானே. இவர் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ அந்த டிஃபிகல்ட்னஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இவர் என்ன செய்யணும், அடிஷனல் ஃபோர்ஸோட தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். விளையின எதுக்கு கொடுக்கணும், அந்த உந்தத்தால் இது வந்து உளுரத்தால் ஏற்படுற உந்த மாற்றத்தை இவரில் பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரியான ஒரு ஃபோர்ஸை
இவர் கொடுத்து கொண்டிருக்கும். வளைய நம்மளை சொல்றது ரைட். அப்ப இதை வச்சு தான் இந்த கேள்வியை கேட்கிறான். கேள்வி கேட்கிறான் என்னன்னு சொன்னாங்க ரைட். පවත්වා ගැනීමට පටිය වේගය නියතව පවත්වා ගැනීමට. இப்போ இந்த பட்டி எவ்வளவு இதுல போயிட்டு இருக்குது? 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போயிட்டு. இதுல ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோகிராம் உழுவுது? ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோகிராம் உழுவுது? 2 கிலோகிராம் உழுவுது. உழுந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு செகண்டுக்கு 2 கிலோகிராம் உழுவுது. அந்த உழுவுற 2 கிலோகிராம் வந்து 2 மீட்டர் செகண்ட் -1ங்கிற வெலோசிட்டியில போகும். சரியா? அப்ப இதுல ஒரு உந்த மாற்றம் ஒன்று நடக்குது. உழப்போக்குள்ள இந்த திசையில இதற்கு உந்தம் இருந்துச்சா? இல்ல. உடுந்த உடனேயே இந்த பெல்ட்டோட வேகம் மாறல. மாத்த இந்த மெஷின் உடல்ல. அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அந்த கொடுத்த ஃபோர்ஸ் வந்து இவர் மாத்த நினைச்ச அந்த ஃபோர்ஸை தானே அவர் கொடுத்து அவர் அனுப்பணும். இவர் எவ்வளவு மாத்த நினைச்சாரு? 2 கிலோகிராம் per செகண்ட் உழுவுற நேரம் அவர் வந்து 2 மீட்டர் செகண்ட் -1ங்கிற வெலோசிட்டி அவர் கெயின் பண்ணி கொள்றதுக்கு ஒரு செகண்ட்ல அவர் கெயின் பண்ணிடும். சரியோ? ரைட். இல்லாட்டி அடுத்த 2 கிலோகிராம் அடுத்த செகண்ட் உழுது. அப்படி நினைங்களா? பொட்டலமா ஒவ்வொரு செகண்டும் உழுவுதுன்னு அப்படி உழுவுறல்ல. பவுடர் உழும். சரி, அரை செகண்டுக்கு 1 கிலோகிராம், 1/4 செகண்டுக்கு 0.5 கிலோகிராம். அது உளுந்திக்கு மாதிரி ஏற்கனவே பவுடரா உழ போகுது. பொட்டலமா உழுவுறல்லே. அவ பவுடரா உழ போகக்குள்ள அரை செகண்ட் நீங்க அரை செகண்ட் டைம்ல பார்த்துருந்தா 1 கிலோகிராம் உளுந்திரி, 1 கிலோகிராம் உளுந்திரி. 3/4 செகண்ட்ல பார்த்துருந்தா 1.5 கிலோகிராம் உளுந்திரிக்கும். 2 செகண்ட்ல இவர் பார்த்திக்கிறார் 2 கிலோகிராம் உளுந்திரிக்கும். அது பார்த்தால பிரச்சனை. சரி ரைட். 1 செகண்ட்ல 2 கிலோகிராம் உளுந்திருக்கு. 1 செகண்ட்ல இவர் பார்த்திருக்கிறார். சரியானே? அப்போ ஒரு செகண்ட்ல 2 கிலோகிராம் இந்த இடத்துல உழுவுதுன்னு சொன்னா 2 கிலோகிராம் ஒரு பொட்டலமா நினைப்போம். இந்த பொட்டலத்துக்கு இந்த இடத்துல இந்த பெல்ட்டால ஒரு ஃபோர்ஸ் தானே குடுபட்டுச்சு. எவ்வளவு குடுபட்டுச்சு? இந்த 2 கிலோகிராம் உழுவுறது இந்த உந்த மாற்றத்தை ஏற்போ ஆரம்ப உந்தம் எவ்வளவு? 0. இப்போ உந்தம் எவ்வளவு? 2 × 2 4 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. எவ்வளவு நேரத்தில் இந்த மாற்றம்? ஒரு செகண்ட். சரியா? அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்திருக்குது? 4 நியூட்டன் கொடுத்திருக்கு. யார் கொடுத்திருக்குது? பெல்ட் கொடுத்திருக்கு. பெல்ட்டால் பொருள் மீது கொடுக்கப்பட்ட விசை 4 நியூட்டன். அப்ப பொருளால் பெல்ட் மீது கொடுக்கப்பட்ட விசை எவ்வளவு? 4 நியூட்டன். வழங்கினா அப்ப அந்த பெல்ட் எதிர் திசையில அவர் 4 நியூட்டனை கொடுத்து தான் இந்த 4 நியூட்டனை எடுத்துக்கிறார். அப்ப அவர் கொடுத்த அந்த 4 நியூட்டனை சரி செய்யற வேலையை மெஷின் செய்யாட்டி என்ன செஞ்சிடும்? மெஷின் இது ஸ்லோவாக தொடங்கும். ஸ்லோவாகி 0 ஆகும். அப்ப அது செகண்ட் டு செகண்ட் இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அந்த ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஃபோர்ஸ்? 4 நியூட்டன் கொடுத்துட்டு. அதான் ஆன்சர். நீங்க வசனத்துல அந்த ஆன்சர் எழுதும். சரியா?